சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஓ ஹalleluya ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. For the Lord God Almighty reigns. Oh, hallelujah hallelujah. Holy holy, for you Lord God Almighty. Holy holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, each and every day His grace is new. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களை வெறும் கையோடு உங்களை அனுப்பவே மாட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் குறைகளை வேதனைகள் ஆண்டவர் மாற்றுவார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். Remember, you who are watching this program, He will not let you go back the same. Remember, there is a God who's watching you. My dear brothers and sisters, shall we close our eyes and pray? Myself and Brother Sam Hudson are ready to worship God, because our God is a God who loves the worship and He looks at the people who worship. ஆராதிக்கிற துதிக்கிற மக்களை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இன்று நீங்களும் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் படும், உன் கண்ணீர் மாறும். அதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? Heavenly Father God, எங்கள் பரலோக தகப்பனே, we look at your face, oh God. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீரே. Lord, you said your face will be radiated. Lord, we look at your face today. You are our God who knows our pain, our burden, and the questions and the burdens that has been burdening us. எங்கள் மனதில் இருக்கிற கேள்விகள், எங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள், எங்கள் மனதில் இருக்கிற சஞ்சலங்களை அறிந்திருக்கிற தேவன், உன்னை திக்கற்றலாக விடேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை முற்றிலும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்ய நீர் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறதுக்காக நன்றி. இந்த நேரம் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற நேரமாக இருக்கட்டும், உம்முடைய தொடுதலை உணர்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரமாக இருக்கட்டும். Let this be a moment of the touch of God. Let them hear the voice of God. Let them feel the presence of God. We give this program into the hands. You take control of it. In Jesus' name we pray. Amen. கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் நல்லவர். அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம். அவர் சகலத்தை மாற்றி அமைக்கிற தேவன். He is a God of possibilities. Rejoice and praise God. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நடத்தும். சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை,
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். என் அருமை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, 1000 நாவுகள் போதாது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. My dear brothers and sisters, we can just go on and thanking God. We have no words, because our God is so loving. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அவர் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். More that we have been asking, more than we have been praying for, He is a God who fulfills our heart desire. Though He is in God who dwells in the lights, unsearchable lights, but yet His eyes are focused on us. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனாக இருந்த போதிலும் அவருடைய பார்வை, அவருடைய கண்கள் எல்லாம் நம்மை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பாக்கியம் பெற்ற மக்கள்! இதனால் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பங்கத்தில் சந்தோஷம் படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சந்தோஷம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். While I waited and prayed for you, God gave this verse. Isaiah chapter 61 verses 7 says, for your shame you shall have a double, and for the confusion you shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double, everlasting joy shall be unto them. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி, எந்த காரியத்தை நிமித்தம் நீ வெட்கப்பட்டு இருக்கிறாய்? What is the thing that you have been shamed about? எந்த நபருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு இருக்கிறாய்? Before which person you are being ashamed? எந்த காரியத்தின் நிமித்தம் நீ வெட்கப்பட்டு இருக்கிறாய்? Because of what thing that you are being ashamed? God says, situation might change, people might change, but God says, my dear brothers and sisters, He has a wonderful plan for you. உலகம் ஒருவேளை உனக்கு தகுதி இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைக்கலாம், அழகில்லை என்று ஒதுக்கி வைக்கலாம், படிப்பில்லை என்று ஒதுக்கி வைக்கலாம், அறிவில்லை என்று ஒதுக்கி வைக்கலாம். But God says He will not forsake us. உலகம் நம்மை அறிவில்லை, the world might say there's no wisdom, no knowledge, no worthy, there's nothing worthiness in you, but God will not forget us. பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி எண்ணி அழுது கொண்டிருக்கிறாயா? நடந்ததை எண்ணி பதறி கொண்டிருக்கிறாயா?
என் அருமை சகோதரி, நீ படுகிற பாடுகளை ஆண்டவர் அறிவார். தகப்பனை எழுந்து உள்ளம் உடைந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாரும் பேசுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையிலே ஏமாற்றுமே தோல்வியே என் வாழ்க்கையா இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? My dear brothers and sisters, this program you're watching, my dear sister, are you broken because of the person, the loved one whom you have lost? As what the people are talking, only one thing after things are happening, failures and humiliations are my life. நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, விரும்பினது ஒண்ணு, ஆனா நடக்கிற காரியங்களோ ஒன்று என்று அழுது கொண்டிருக்கிறாயா? எல்லாருக்கும் முன்பாக தலை குனிந்து இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? என்னை ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். You have been weeping and crying. God says, for all the days of shamefulness you have gone through, I'm going to bless you with double portion of honor. நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். Eternal joy shall fill your heart. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, லேயால் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். உங்களை அற்பமாக நடத்துகிற, அற்பமாக பேசுகிற மக்கள் யாருமே இல்லை. தனியாக மாட்டிக்கொண்டேன், இந்த குடும்பத்தில் தனியாக மாற்றிக்கொண்டேன், இந்த வேலை ஸ்தலத்தில் தனியாக மாற்றிக்கொண்டேன், எல்லாரையும் அற்பமாக நடத்துறாங்க. Are you weeping and saying, God caught alone in this family? I'm got caught alone in this career, in this job. Everyone are looking at me low and humiliating. God saw that Leah was humiliated. ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்று கூட இந்த நிகழ்ச்சியை உடம்பெல்லாம் கொடைச்சல், உடம்பெல்லாம் வலி, தாங்க முடியாத வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். Are you watching this program with all kinds of pain and burden in your body? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, வெளியிலே சொல்ல முடியாத சரித்தில் ஒரு வினோதமான ஒரு வியாதி இருக்கிறது. மனைவிடத்தில் கூட சொல்ல முடியல. ஒவ்வொரு நாள் அந்த யூரின் பண்ணும்போது அந்த வருகிற எரிச்சல், அந்த இன்ஃபெக்ஷனை எண்ணி தானே பயந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது கேன்சர் இருக்குமா, நான் செய்த தவறுகளுக்கு ஒரு தண்டனையா இது வியாதி என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஆண்டவர் நோக்கிப்பார், ஆண்டவர் நோக்கிப்பார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்பட்டு போய் விடுவான் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த ஒருவரையும் கைவிடவே மாட்டார். உன் கண்ணீருக்கு ஏற்ற பலனை நீர் காண்பார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இப்படியாக வெட்கத்தின் ஊடாக கடந்து சென்ற வேதத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் மார்க்கு 10வது அதிகாரம் 46 53 வசனம், லூக்கா 18வது அதிகாரம் 35 43 வசனத்தின் பார்ப்பினான ஒரு சம்பவம் வருகிறது. If you read in the Bible, you can see Mark chapter 10 verses 46 to 53, Luke chapter 18 35 to 43. You can see about a person who went into a humiliated situation. This man was not a big man. He was an ordinary beggar in the streets of Jericho. எரிகோ வீதியிலே ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன், எந்த மேன்மை இல்லை, ஒரு சிறந்த நபர், ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பக்கம் அந்த வாலிபன் எல்லாருக்கும் முன்பாக ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறேன் ஒரு மனதில் ஒரு வேதனை ஒரு பக்கம் இருக்க, அந்த அதிகாரம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பேர் இருந்தது, குருடனாகிய பர்த்திமி. This man was in the streets of Jericho. He was a beggar. His name was Bartimaeus. The Bible says he had a name, the blind Bartimaeus. அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வைத்த பேர் பர்த்திமியு, ஆனா உலகம் அவனுக்கு கொடுத்த பேர் குருடனாகிய பர்த்திமியு. The parents kept his name as Bartimaeus, but the world gave him a name, blind Bartimaeus. இன்றைக்கு உலகம் உன்னை அற்பமாக ஏளனமாக பல பெயர்களை சொல்லி உன்னை அழைக்கிறார்களா? எல்லாரும் உன் பெயரை, உன் குறைகளை சுட்டிக்காட்டி உன்னை காயப்படுத்துகிறார்களா?
Are the people pinpointing the lackings in your life and they burdening you and troubling your heart? பர்த்திமி ஒவ்வொரு நாள் அழுதான். ஒரு பக்கம் வேதனை, அவன் குருடனா பிறந்துட்டான். மறுபக்கம் அவன் குறைகளை சுட்டி காட்டி அவனை காயப்படுத்தினார். குருடனாகிய பர்த்திமி மனதளவில் உடல் அளவில் எவ்வளவு உடைந்திருக்க கூடும் பாருங்க. எல்லாரும் பேசுகிறது போலதான் நான் இப்படி பிறந்துட்டேன், ஏன் இப்படி பிறந்தேன்னு தெரியல, செத்து போனா நலமா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் அழுதிருக்க கூடும். இந்த நிகழ்ச்சியை கூட நீங்க கூட அப்படிதான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து பார்த்து இந்த திருமணம் செய்தேன். எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணி தான் அந்த திருமணத்தை செய்தேன். ஆனா என் கணவர் இப்படி இருப்பார் என்று, என் மாமியார் இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. ஒவ்வொரு நாளும் கண்ணி யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. After much prayer I married this person. Because of my mother-in-law, because of my sister-in-laws, I'm going through a lot of pain and tears. காதலித்து தான் பிரதர் இவரை திருமணம் செய்தேன். இப்போ அன்பே இல்லை, இன்னொரு பெண்ணுக்கு பின்பாக சுற்றி கொண்டிருக்கிறார். I love this person and married him, but now he's following another girl. அனாதை போல இருக்கிறேன், எல்லாரும் இருந்து ஒரு அனாதை போல இருக்கிறேன்னு சொல்லி தான் நீ அழுதுட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஓடி ஓடி அன்பு காட்டுகிறேன், ஆனா யாருமே அன்பை புரிந்து கொள்ளவில்லை. என் சபை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தார் புரிந்து கொள்ளவில்லை, என் சொந்த மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. யாரும் ஓடி ஓடி நேசித்து அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க என்று சொல்லி அழுகியோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Are you weeping and crying? My church people have forgotten me. My fellow members have forgotten me. My relatives have forgotten me. My own people have forgotten me. Though everyone are there living like an orphan. I'm living like an orphan. There is no one for me. But to me, each and every day he cried, this is my faith that I should suffer. இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இப்படிப்பட்ட குருடனா இருப்பது என் தலைவிதி. எல்லாருக்கும் முன்பாக ஒரு பிச்சைக்காரனாக இருப்பது என் தலைவிதி. நீ தேடி வந்திருக்க தேவன் உன் தலைவிதியை மாற்றுகிற தேவன் என்று மறந்து போகாதே. நீ கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. It's not God's will that you should be weeping. It's not God's will that you should be crying. It's not God which will that you should be bowed. இன்றைக்கு உன் கண்ணீர் களிப்பாக மாறும், உன் வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தன பலன் வரும். Today you are watching this program with great expectation. God will put a stop to all your tears. For all the days of humiliation, for all the days of pain, for all the days of shamefulness, for all the things that you've been crying about, God will honor you. God will bless you. Before that same person, before that same situation, God will lift your head. வாழ்க்கையே குருட்டாட்டமான வாழ்க்கையா இருக்கிறதுக்கு வருத்தமே இருந்தாள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது இந்த பார்த்திமி என்ன செய்தான் தெரியுமா? தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். The Bible says, if you read Mark chapter 10 verses 47, the blind Bartimaeus was weeping and crying and said, this is my faith. But one day Jesus came in the streets of Jericho. When he came, he shouted and said, Son of David, have mercy upon me. The Bible says, Jesus stood and he asked, do you want to be healed? Yes, நின்றார். நீ சுகம் பெறும் பார்வையடைய வேண்டும் என்றான்னு கேட்டான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மார்க் 10:52வது வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், விசுவாசத்தோடு போ, உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அதே வினாடியிலே அவனுடைய கண்கள் திறந்தது. கர்த்தருடைய கரம் மேல் பட்டது. தேவனுடைய வல்லமை அவனை தொட்டது. அவன் கண்ணீர் மாறினது, அவன் வேதனைகள் மாறினது. The very second he cried to Jesus, Jesus stood and asked him, do you want to be healed? The power of God touched him. The mighty hand of God touched him. The very second his eyes opened. God said, go in faith, you will be healed.
என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு மகளே, நம்பிக்கை விட்டு விடாதே. தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை விட்டு விடாதே. இதுவரைக்கும் ஜெபம் பண்ணினேன் பிரதர், இவ்வளவு ஜெபம் செய்ய ஒன்ன மாறலன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுவிட்ட என் அன்பு மகளே, my dear sister, you are been watching, you are so dejected and rejected. What is the point of praying and praying and praying? என் குறைகள் மாறவில்லை, என் விளைவினங்கள் மாறவில்லை, என் பிரச்சனைகள் மாறவில்லை நீ சொல்லி சோர்ந்து போன நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, you are been watching this program with a dejected and a broken heart. Remember, the eyes of God is watching and the ears of God is open. தேவனுடைய கண்கள் திறந்த வண்ணமாக, அவருடைய செவிகள் கேட்க வண்ணமாக இருக்கிறது. நம்பிக்கை இழந்து விடாதே. அவர் நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ எட்டாததும் அறியாததும் பெரிய காரியங்களை செய்வேன். Hallelujah. The Bible says, call upon to me at the time of trouble and I shall do wondrous and great things today. Hallelujah. இன்றைக்கு உன் கூக்குரலுக்கு தேவன் ஒரு பதிலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு மாற்றுதலை பார்க்க போகிறார். இன்றைக்கு ஒரு திருப்பத்தை பார்க்க போகிறார். உன்னை கட்டி வைத்திருந்த பலவீனம், உன்னை கட்டி வைத்திருந்த போராட்டம், உன்னை சிரமப்படுத்தின வேதனைகள் இனி உன்னை கட்டி வைப்பதில்லை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலா கர்த்தர் உன் கொம்பை தலையை உயர்த்துவார். தேவனுடைய வரங்கள், தேவனுடைய வல்லமை இறங்கி வர போகிறது. யார் யார் உன்னை அற்பமாக ஏளனமாக பார்த்தார்களோ அதே நபருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, அநேகருக்கு தகப்பனாக தாயாக கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. எந்த நபருக்கு முன்பாக வெட்கப்பட்டு இருக்கிறார், எந்த நபருக்கு முன்பாக தலை குனிந்திருக்கிறார், அதே நபருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். My dear brothers and sisters, you who been watching this program before the same people, God is going to honor you, God is going to heal you, God is going to bless you, and God is going to lift your head above. Before the same people, God is going to use you in the ministry. He is going to use you as a prophet, as a mother, and a father, and a person to shake the nation. The 9 gifts of the Holy Spirit is coming. Oh, the power of God is coming. The glory of God is going to come. God through you is going to bless people and you shall be a blessed person. No more sorrow. இனி துக்கம் அல்ல, இனி கண்ணீர் அல்ல, சந்தோஷமே உன் வாழ்க்கையில் இருக்க போகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளை மனை பாரத்தில் வைக்கிறேன். My dear sister Susan, you're so much heartbroken about many things. All your life you have seen of failures. God says, the things that you're afraid and weeping, it's not going to continue anymore. God is perfecting everything. உன்னுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய். இனி அவமானம் அல்ல, உன் ஊழியத்திலே ஒரு மேன்மையை பார்க்க போகிறாய். உன் குடும்பத்தில் ஒரு மேன்மையை பார்க்க போகிறான். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்த, who are the people who are forsaken you, அதே மக்கள் தான் உன்னை கனப்படுத்த போகிறார். எந்த சவுல் ராஜா தாவீதை எதிர்த்து நின்றாரோ அதே சவுல் ராஜா தான் தாவீதை பெருமையாக பேசினார். எந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை எதிர்த்து நின்றார்களோ அதே யோசேப்பின் சகோதரர்கள் தான் யோசேப் மூலமாக பலனை பெற்றார்கள். which David was humiliated and dejected by the King Saul. That same King Saul only spoke good words about David later. The same brothers of Joseph who dejected and rejected Joseph, the same brothers were blessed through Joseph. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அதே தேவன் தான் உங்களுடைய தேவன். தாவீதின் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தளர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு இரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.